ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மார்கழி மாதம் 15ஆம் நாள் இன்றுப்பா. எங்கள் வீட்டு ரங்கோலி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், நைட்டே நாங்கள் கோலம் போட்டுட்டோம். என் பசங்களும் அம்மா நைட்டே போடுமா, நாங்களும் கலர் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நைட்டே சரி பசங்களுக்காக நைட்டே கோலம் போட்டாச்சு. என் பசங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கலர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் என் பொண்ணு அம்மா எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு சொன்னான். சரி அவளும் பார்த்து கோலம் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்குமா அப்படின்னு சொன்னான். காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு மட்டும் முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை தான்ப்பா சுட்டோம். சூப்பரு, நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேழ்வரகும் முருங்கைக்கீரையும் நல்லதுப்பா. அடை சுட்டு கொடுங்க. சளி இரும்பு சத்து நிறைய இருந்து சளிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வேறு. அதனால் பெருமாள் கோயிலுக்கு கிளம்பிட்டோமா. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக பெருமாள் கோயிலுக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு விநாயகரை பார்த்துட்டு பெருமாள் சூப்பர் தரிசனம் சூப்பராக இருந்தாரப்பா. அப்படியே பெருமாளும் ஒரு கும்பிடு போட்டு வர வழியில் நாகாத்தம்மா கோயில் இருந்தப்போ நாகாத்தம்மா கோயில் அம்மனையும் பார்த்துட்டு அப்புறம் முருகர் கோயில் வந்தப்போ முருகர் கோயிலையும் திருத்தணி முருகர் இருந்தார். அவருக்கும் ஒரு தீபார்த்தனை பார்த்தாங்க. அங்கேயும் சுண்டல் கொடுத்தாங்க, விபூதி வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம்ப்பா. இன்றைக்கி அப்படியே தாத்தா கோயிலுக்கு போனோம்ப்பா. நம்ம வீட்டாண்ட இருக்கிற தாத்தா கோயில் அங்கே போனோம். இங்கே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் விசேஷம்ப்பா தாத்தா கோயிலில். அப்படியே இன்றைக்கி என்னன்னா லைட் செட்டிங்லாம் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் வருதுங்களா, அதனால் நியூ இயருக்காக லைட் செட்டிங் சூப்பராக போட்டாங்க. அப்புறம் மதியானம் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சாச்சுப்பா. தக்காளி சாதம் தான் செஞ்சோம். தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் பக்கோடா தான் செஞ்சப்போ. நைட்டுக்கு என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா பூரியும் கிழங்கு இந்த மாதிரி செய்ய போகிறோம். அம்மா எனக்கு பூரி கிழங்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு பூரி கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா முதல்ல மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன்ப்பா. கோதுமை மாவு கூட கொஞ்சம் ரவை சேர்த்தோம்னா பூரி சாஃப்டாக இருக்கும், உப்புசாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா போட்டு மஞ்சள்தூள் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா சூப்பரான என் ஸ்டைலில் கிழங்கு ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பூரி சூப்பராக இருக்குது, செம்ம சூடாக பூரி சுட நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்ப்பா. எனக்கு ஒரு பழக்கம், பூரி சுடனா ஒரு பூரியில் சப்பாத்தி சுட நானே அடுப்பாண்டியே வச்சு சாப்பிடுவேன்ப்பா. நீங்கள் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் எ நைஸ் டே. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.